DNR Lakshmi Videos YouTube channel and Lakshmi Studios உங்கள் இனிமையான திருநங்களை அழகான புகைப்படங்களாக மாற்றிட உங்கள் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்கள் கோவில் வில்லிசை கதைகளை ஆடியோவாக பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டுடியோ, மேலதேவநல்லூர், களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம். செல் 9344225502. அருமை மக்கள் மூவரோடு இறப்ப தேவருமா செல்லமாக சின்னம்மா. இப்படி எல்லாரும் பூஜை முடிஞ்ச உடனே போயிட்டீங்களே. சாயண்டிக்கார என்னாச்சு எவ்வளோ தூரம் சொன்னாங்க. சின்னம்மா கதையை முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பலாம். ஆமா, எங்க அண்ணாச்சி சொன்னாங்க கேட்காம கிளம்பிட்டீல. நம்ம தாத்தா இதனால் சபையில தாத்தான்னு கூப்பிடக்கூடாதுல்ல, தாத்தாவை தாத்தான்னு தான் கூப்பிடணும். இவ்விதமாயிருக்கும் போது இவ்விதமாயிருக்கும் போது என்ன என்ன குன்னத்தூர் ரெட்டியாரோ எங்கு வருவாரானா அந்த வீரபாண்டிய தேவரிடம் வீரபாண்டிய குன்னத்தூர் ரெட்டியார் ஏது சொல்வார். சப்பானி தேவரவே எந்தனைக்கு சொந்தமான வயல்களிலே காவல் செய்து பயிர்கள் எல்லாம் அழியுதையா. அடிமானங்கள் வந்ததாலே சப்பானி தேவரைதான் நாங்க அவகாக்க வேண்டாம் என்று அங்க கட்டுடனே சொல்லிவிட்டு உங்களுடைய இடமதிலே உங்களுடைய இடமதிலே அவளை தான் கொடுக்க வந்தேன்.
இவ்வளவு காலமா என்னுடைய வயல்ல காவலுக்கு இருந்தது யாரு? அவருடைய காவல் சரியா இல்லை. காவல் சரியில்லாத காரணத்தினாலே ஏராள அழிமானங்கள் நடந்தது. அந்த அழிமானங்களை நான் தடுக்கணும்னு சொன்னா அவரை இனிமேல் காவல் காக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவருடைய இடத்துல இருந்த காவலை நான் பறித்து உங்க இடத்துல நான் ஒப்படைக்க வந்திருக்கிறேன். எப்படி இந்த சங்கரன் அவர்களுடைய வயலை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்களோ, காவல் செய்து வருகிறீர்களோ, அதே போலவே என்னுடைய வயலையும் நீங்க தான் காவல் காக்கணும். ஐயா, சப்பானி தேவர் காவல் செய்யாமல் இருந்த இடத்தை நான் காவல் செய்தோம்னா வேறு. இன்னைக்கு அவர் காவல் செய்த இடத்தை இவர் காவல் சரியில்லை என்று இவருடைய இடத்திலே குறை சொல்லி அவர் காவலை பறித்து என்னிடத்துல கொடுத்தா நான் காவல் காத்தோம்னா சும்மாவே அவருக்கு எனக்கு ஆகாது. என்ன ஏன் பிடிக்காது? அட உங்க மேல எல்லாத்துக்கும் பொறாமைன்னு சொல்லுதீங்களோ? சரி, என்ன தனியா புலம்புத மாதிரி இருக்கு. அதனால இப்ப அவர் காவலை பறித்து என்னிடத்துல நீங்க கொடுத்தா நான் காவல் காத்தேன்னு வைங்க, அவருக்கு எனக்கும் பகை உண்டாகும். எப்படி? ஆமா, அவர் விரோதத்தை நான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஐயா அடுத்தவன் பொல்லாப்பு. அதானே இருக்கிற இடத்தை காவல் காக்கவே எனக்கு நேரம் காணல. என் மக சின்னம்மாளும் சேர்ந்து வந்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல புதுசா வேற காவல் செய்தோம்னு சொல்லி என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. வேற ஏதாவது ஆள்களை பார்த்து காவலுக்கு ஒப்படைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் மூத்த மகன் வீரப்ப தேவர். ஏனப்பா மறுத்து விட்டீர்கள்? நாமல் காவல் காத்து தான் கொடுப்போமே. சரி, அதனால வேண்டாங்கேலோ. மூத்த பிள்ளை கொஞ்சம் அப்பா பேச்ச கேக்கு. அடுத்து இளையவன் வாரார் பெத்தநாயக்க தேவர். ஏன்பா அண்ணே, என்ன அப்பாவும் நீயும் வேண்டான்னு சொல்லுதீங்களே? அப்படிலாம் சொல்லாதனே. நாம காவல் காத்து கொடுப்போம். நம்மளை நம்பி வந்திருக்காருல்ல. தலைக்கு மேல என்ன வேலை? ஒரே வேலைதான். அதான கேட்டேன். தலைக்கு மேல இருக்கிறது அந்த ஒரு வேலை தான். நீங்க யாரால வேலை இருக்கீங்க? ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதனால வேண்டாமுங்க. சரி, நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது, நீ பேசாம உட்காரு. அப்ப அம்மா சின்னம்மா வாரா. அப்பா அண்ணா, ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? நமக்கு ஒத்துமுறை கொண்டாடி முடியாது. அவர் தோட்டத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னான். இது என்ன ஒத்து போற கூட்டாளி? ஒரு ஆள் நம்ம எதெல்லாம் பார்க்க முடியும், நமக்கு முடியாதுன்னு சொல்லி தட்டி விட்டு வந்தேன். அப்பா, நாவல் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில்? காவல் தொழில். அப்ப காவல் காக்கக்கூடிய தொழிலை இன்னொருத்தர் காவல் காத்து தாங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லி நாம மறுத்தோம்னா நாம செய்து வருகின்ற தொழிலுக்கு நாம செய்யற துரோகமாகும். நாம காவல் காத்து கொடுப்போம்பா. அதானே மக்கள் மகன்கள் சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டார். மகா சொன்ன உடனே சரின்னு ஏத்துக்கிட்டார். அவன் சின்னம்மா மேல ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கு. இவரால முடியலன்னு சொன்னா கூட அவன் நின்று காவல் காத்து கொடுப்பான்ல. ஆணுக்கு ஆணும் அவதான், பெண்ணுக்கு பெண்ணும் அவதான். ஏப்படி? ஒரு திறமையா உள்ளவா சின்னம்மா. ஆணுக்கு ஆணும், பெண்ணுக்கு பெண்ணுமா அவ்வளவு ஒரு திறமை படைத்தவள். அப்படி இருக்கும் வேளையில் ஐயா குன்னத்தூர் ரெட்டியாரே, இத பாருங்க, இதை நாங்க ஏத்துக்க கூடாதுதான். ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்காக இல்லை, உங்கள் வயல்ல இருக்கக்கூடிய பயிர்கள் அழிந்து விடக்கூடாது என்ற எண்ணம் தான். அதனால அவன் பயிர்களை காவல் காக்கும் தொழில் எங்க வேலை. ஆனா ஒண்ணு, இந்த ஒரு அறுவடைக்கு மட்டும்தான் நாங்க காவல் காத்து கொடுப்போம். அதானே பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை எல்லாம் காதாலே கேட்டு
அங்கே அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் வீரபாண்டிய தேவரையா வீரப்ப தேவருமா பெத்தநாயக தேவரோடு அருமமாக சின்னமாள் உன்னத்தூர் ரெட்டியார் வயல்களையும் காவல் செய்து வாராரே. அப்படி காவல் செய்து வாரபோல் கட்டுடைய நாளையில சிறப்புடனை செய்து வரும் வேளையில ஒரு நாள் தினமதியில வீரபாண்டிய தேவரிடம் சப்பாணி தேவரவர் சப்பாணி என்ன ஏதோ சப்பாணி தேவரவர் வீரபாண்டி தேவரிடம் விருப்பமுடன் வந்தல்லவோ என்ன ஏது சொல்லுவார் ஐயாவே வீரபாண்டி தேவரை எந்த வார்த்தை சொல்லக்கியால் ரெட்டியார் வயல்களைத்தான் இதுவரை காவல் செய்து வீரபாண்டி தேவரே உமக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ரெட்டியார் வயல்ல காவல் காத்து தாரம்னு நீங்க ஒப்புக்கொண்டு இருப்பீர்கள். யாரு சொன்னா? அவரே சொன்னாலும் நீங்க ஏத்துக்கலாமா? என் காவல் நல்லா இருக்கு, நல்லா இல்லாம போகுது, உனக்கு என்னய்யா? வேலையை பார்க்க வேண்டியதானே? அடுத்தவன் காவலுக்கு ஆசைப்படலாமா? இவ்வளவு காலமும் நான் காவல் காத்த பயிர்கள் இதெல்லாம் கடைசி அறுவடை நேரத்துல மட்டும் நான் பாதுகாக்கன்னு சொல்லி ஒப்புக்கொள்றது பெரிய ஒரு வீரத்தனமா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோங்க. அது ஏன் காவல், நான் காவல் காத்தது. இத பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க காவல் காக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா ரெட்டியார் உங்களுக்கு கொடுக்கிற பங்குல பாதி எனக்கு வந்துடணும். ரெட்டியார் உங்களுக்கு கொடுக்கிற பங்குல பாதி பங்கு எனக்கு வந்துடணும். இவ்வளவு தூரம் பயிர்களை வளர்த்து விட்டது யாருன்னா என் குடும்பம், என் மக்கள். எனக்கு பங்கு தரலனா இந்த இடத்தை காவல் காக்கவே விட மாட்டேன். இதுக்கு மேல டீ குடிச்சு புடிச்சு பாரு, ஒன்னால முடிஞ்ச பாரு. ஆமா, உனக்கு நான் பணம் தர முடியாது. நீ எது பேசுறதா இருந்தாலும் ரெட்டியார்ட்ட போய் பேசிக்கோ. ரெட்டியார்ட்ட பேசுனா நான் தான உன்ன பேச முடியும். ரெட்டியார்ட்ட போய் நான் பேச முடியாது. என் குடும்பம் வேற பெருசு. குடும்பம் பெருசா? ஆமா. அதுக்கு நான் என்ன செய்யணுங்க? வயித்து குழப்பம் இல்லாம இந்த வேலை பார்த்துட்டு இதையும் வேண்டாம். சாந்தல்லா சாந்து கொத்தனார் வேலை பாரு. அப்படி சொல்றியா? நல்ல சல்லி அள்ளி கொண்டு கூட கொத்தனாருக்கு. யார பார்த்து என்ன வார்த்தை? இவரை பார்த்தா சல்லி அள்ளி கொடுக்கிற மாதிரியா இருக்காரு. பெரிய மனுஷனை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? பங்கு தர முடியுமா முடியாதா? அப்படியா? சரி, பாப்போம் பாக்க. எப்படி இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட இந்த பயிரை எப்படி நீங்க அறுவடை வரைக்கும் கொண்டு போறீங்க நான் பாக்க. ஓங்காவல் பெருசா எங்காவல் பெருசான்னு இந்த ரெட்டியாருக்கு நான் புரிய. ரெட்டியாரா சும்மா விட மாட்டேன். ரெட்டியாருக்கு நான் புரிய வைக்க. சொல்லுமையா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார். அந்த வார்த்தைகளை எல்லாம் காதாலே கேட்டு கட்ட பேச்சு அப்படிதானே, இப்ப அப்படிதான் கூப்பிட்டீங்க. அதனால பேச்சியமான வருத்தி கூப்பிட்டா என்னன்னு கேட்ட போறான். உடனே பார்த்தார். சரி, அந்த சப்பானி தேவருக்கு மனசு தாங்கல. என்னதான் இருந்தாலும் நாம பார்த்த தொழிலே நம்ம வேலையை இன்னொருத்தட்ட வாங்கி கொடுத்தா நமக்கு மனசு எப்படி இருக்கும்?
இருக்கு. நம்ம இடத்த விட்டு கொடுக்க முடியுமா? தீ பிடிச்சி எரியும். அதெல்லாம் அனுபவத்தாதான் தெரியும் உங்களுக்கு. தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார், ஒரு நாள் தினமதிலை எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணோமெல்லாம் எண்ணாத எண்ணோமெல்லாம் எண்ணோவர சப்பாணி தேவர் அவருடைய மனமதியிலே அந்த வீரபாண்டிய தேவரோட அவர் காவல கெடுக்கணுமே, அவருக்கு கெட்ட பெயர் கொடுக்கணுமே, அவர் பெயர கெடுக்கணுமே என்று சொல்லி எண்ணம் கொண்டு அந்த சப்பாணி தேவரவே சப்பாணி என்ன ஏது செய்யுவாரா, அவரோ என்ன ஏது செய்யுவாரே. அப்படி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவார மனமதிலே அவருடைய வயலதிலே அந்த ரெட்டியார் வயலதிலே சப்பாணி தேவர் மாடுகளை அவரோ தானே எங்கு அவிழ்த்து விட அவருடைய மாடு எல்லாம் அந்த ரெட்டியார் வயலதிலே அங்கு அழிமானங்கள் ஆக்குதையா படியாக்கியதோர் வேளையிலே மறுநாள திடமதியிலே மறுநாள திடமதியிலே சப்பாணி தேவர் வீரபாண்டிய தேவருடைய காவலை கிடைக்கணும். காவலே ஆமா, இவருக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயரை குறைக்கணும். எல்லார் மத்தியிலையும் இவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கணும். ஆமா, அப்படின்னு சொல்லி அவருடைய மாடுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டாரு. ரெட்டியார் வயல்ல மாடுகள் எல்லாம் இறங்கிச்சு, பயிர்களை மேய்ந்தது, பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கி. ஆமா, மறுநாள தினத்திலேயே அங்கிருந்து வேகமா குன்னத்தூருக்கு கிளம்பி வாராரு. ஒருத்தனை நல்ல வழியில உருவாக்கணும்னா அவங்களுக்கு வழி தெரியாது. ஆனா ஒருத்தனை கெடுக்கணும்னு வைங்களேன், எங்கிருந்துதான் வேலை செய்யுமோ தெரியல இந்த புத்தி எல்லாம். ஆமா, யோசனை நல்ல யோசனை. அங்கிருந்து வேகமா குன்னத்தூருக்கு வந்தாரு. வந்த உடனே ரெட்டியாரை அழைக்கார். ஓய் ரெட்டியார, ஓய் ரெட்டியார, இங்க வாரும் அப்படின்னு கூப்பிட்டதும் வேகமா இருந்தார். என்னப்பா? ஆமா கூப்பிட்டேன். என்ன என் காவல் பெருசு இல்லைன்னு சொல்லி என் காவலை குறைத்து மதிப்பிட்டு வீரபாண்டிய தேவர் குடும்பத்தார்களிடத்திலே காவலை ஒப்படைத்தீரே, வந்து பாருங்க எல்லாம் நாசமா போச்சு. போங்க, எல்லா பயிரும் அழிமானங்கள் அதிகமா இருக்கு, எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் அவங்க காவல் காத்தாங்க, வயல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமா, பயிரே இருக்காது, வெறும் தரிசு நிலமாத்தான் இருக்கும். யாரு காவலை பார்த்து யாரு குறை சொல்றது? நீர் சொன்னா நான் கேட்பேனும், கேட்க மாட்டேன். முடியாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? சரி, இவ்வளவு தூரம் சொல்லுதே, நான் வந்து பார்க்க. நீர் முன்னால போறோம், நான் பின்னால வாரேன் அப்படின்னு சொல்லி முன்னும் பின்னுமா வந்தாங்க. வந்து மேல மாவடிகளை அவருடைய வயலை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அழிமானங்கள் நடந்திருக்கு. அழிமானங்கள் நடந்திருப்பதை பார்த்ததும் யார் மேல கோபம் கொண்டார்? அவர் மேலதான் கோபப்பட்டார். ஏம்னே அவர் மேலேயே கோபம் வருது இவருக்கு? அதானே. அந்த அழிமானங்கள் நடந்திருப்பது எங்கு என்று பார்த்தால் சப்பானி தேவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல.
அப்ப அவர் வீட்டு பக்கத்துல அழிமானங்கள் நடந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அப்பாடி தேவர் தான் நீர் தான் போய் காரணம். அந்த மாட்டு தரத்தை பாரு, உன் வீட்டை பத்தி தான் பேருக்கு. கால் தடத்தை பாரு. மாடு என் வீட்டை பக்கத்துல இருக்கீங்களா? ஆமா. பாரு, கால் தடம் உன் வீட்டு வரைக்கும் வந்துருக்கு பாரு. எதை என் மேல பழி சமக்கணும்னு சொல்லிடு. அலி சமக்கனா. உண்மை அதான், அவரை பத்தி எனக்கு தெரியும். அதானே நல்லவர்கள் மேல பழி சொன்னா இப்படிதான் நம்மள பக்கவே திரும்பி வரும். வந்து சேரும். ஆ. வரவே. இப்ப இவ்வளவு அழிமானத்துக்கும் காரணம் நீதான். நஷ்ட ஈடு கொடுக்க முடியுமா உம்மால? உன்னால முடியுமா ஐயா? எங்கேயா கொடுக்க? என்னையே வேலைக்கு கட்ட முடியல. நான் எங்கேருந்து கொடுக்க? நான் என்ன செய்ய? கொடுக்க முடியுமா? கொடுத்துத்தான் ஆகணும் நீர். என்கிட்ட இல்ல ஐயா. ஆ? நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது ஐயா. காசு போனா எதுவுமே இல்லையே. அதானே அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த வார்த்தைகளை எல்லாம் காதால கேட்டு ஆமா அங்கிருந்து வருகிறார் இந்த ரெட்டியார். ஆமையா. ஓய் சப்பானி தேவரே, என்ன இனிமே இந்த வயலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டு நீ உங்க வேலையை பார்த்து போறோம். அங்கிருந்து நேர வீரபாண்டிய தேவரையும் வந்து பார்த்து ஆமா இதற்கு அடுத்தபடியாக நான் வருவது அறுவடை காலத்தில் மட்டும்தான் வருவேன். ஆமா அதுவரைக்கும் கட்டம் காவலாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆமா குன்னத்தூருக்கு ரெட்டியார் பயணம் வைத்த போது ஆமையா. சப்பானி தேவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமா எப்படி இருக்கு? எலிசியா கையை வேலையும் கிடையாது, சோழியும் கிடையாது. வயிற்றுக்கு பொழப்பு வயிற்றுக்கும் ஒண்ணும் இல்ல. வயிற்றுக்கு கையில காசு இல்ல. காசு யாரும் கொடுக்க மாட்டேங்காங்களே. அதானே வீட்டுல அடுப்பெறிஞ்சே ரொம்ப நாள் ஆகுது. அப்ப ஏதாவது தொழில் கிடைச்சா தொழில் நம்பி தருவாங்க. சரி கடையில போய் ஒரு 2 டீயும் ஒரு பண்ணும் சாப்பிட்டு வயிறை நிறைக்கலாம்னு பார்த்தா கையில காசு இல்ல. டீ கடைக்காரங்க டீயை கடனா கொடுக்க மாட்டேங்காங்க. கடனும் தர மாட்டேங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க? ஏதோ வச்சு தருவான். வருமானம் வேலையும் இல்லை சொல்லியும் இல்லையே. வேலைக்கே போலியே எப்படி காசு தருவான்? வேலைக்கு போனா நாளை காலையில் தருவான்னு ஒரு டீக்கு கூட வழி இல்லை. தர முடியாது. இப்படியா உங்க பொழப்பு போகணும்? ச்சே, என்ன கொடுமை. குடிக்கிற மாதிரி ஒரு டீ கேட்கா. ஆ, அவன் எதுக்கு கொடுத்துட்டு இருக்கா? மூஞ்சிகள் இருக்கா கொடுக்கா? அப்படி இருக்கும் வேளையில் பார்த்தா அந்த சப்பானி தேவர் சப்பானி தேவர் அவராத துயரம் கொண்டார், அரங்கவளை தானம் கொண்டார். அன்னே வாழ வழி தெரியாம அவருக்கு வேலை எதுவும் இல்லாம கையில வருமானம் வராம அவர் கையிலே காசும் இல்லை, அவர் கையதிலே காசும் இல்லை, அங்க கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. ஓட், 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 ஓட். உங்களுக்கு அவரோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அம்மா, என்ன கிளம்புறீங்க? ஆ? எங்க இப்ப முடிஞ்சிரும்ல? எங்க போறவு? இழந்த குளமா? விடிஞ்ச பிறப்போ வேலைக்குத்தான். அதுவும் தான். அதான் கேட்க தெரியுதுல. அதனால இந்த சப்பானி தேவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார். வாழ்க்கையில கஷ்டம்னு சொன்னா கையில காசு இல்லாம இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குத்தான் தெரியும் அந்த கஷ்டம்னா என்னன்னு. நஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதானே கையில காசு கிடையாது. கிடையாது. ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டு போனா அவங்க கடன் கொடுக்கறதுக்கும் தயாரா இல்லை. எப்படி கொடுப்பாங்க? எதை வச்சு கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. சொல்லி இருந்தா அதை நம்பி கொடுப்பான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வேலை வீடுவா தருவான். ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலே நஷ்டப்பட்டு வாடி வதங்கி ஆ? ஆ, என்ன பாடுபட்டுட்டு வந்து இருக்காரு. அப்படி இருக்கும் வேளையிலே அந்த சப்பானி தேவரை பார்க்க யார் வருகிறாரன்னா அந்த சப்பானி தேவரோடு நெருங்கியவோ சிநேகிதராம் சுப்பையா தேவர் வாரம். சப்பானி தேவர சப்பானி பார்க்க சுப்பையா யார் வரா? அந்த சப்பானி தேவர் இடமதிலை சுப்பையா தேவர் வந்து என்ன ஏது சொல்லுவாராம். ஏற்றதொரு வேளையில வாரும் ஐயா சப்பானி தேவரே,
வார்த்தை ஒன்று சொல்லக்கியார் இந்த நிலை வந்ததென்ன என்ன மோசம் நடந்ததென்ன என்னை எல்லாம் கேட்கும் போல் சுப்பையா தேவரிடம் அதிலை சப்பாணி தேவரவர் சப்பாணி அவரோ என்ன என்ன ஏ சப்பாணி தேவர் சுப்பையா தேவர் வந்து கேட்காராமா ஏன் இவ்வளவு கஷ்டம் வேலையும் இல்ல ஜோலியும் இல்ல கையில காசும் இல்ல பணமும் இல்ல அதான் பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படியா பார்த்த வேலையும் போச்சு. ஆ, நான் பார்த்த வேலையை இப்ப அந்த வீரவாணி தேவருக்கு புடி கொடுத்துட்டாரு. சரி இப்ப கையில காசு இல்ல அதான் ரொம்ப கஷ்டமாக வாடி போய் இருக்கு ஐயா. ஆமா அது உங்களை பார்த்தாலே தெரியுதே இல்ல கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. அதானே கடங்கொழுந்து இருக்கேன். இதை பாருங்க மேலும் மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உங்க கஷ்டம் தீருமா அப்ப என்ன செய்யறீங்க? தீராது இல்லையா தீராது. உங்க கஷ்டம் தீரணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி? நான் சொன்னா கேப்பீரா சொல்லுமையா கேட்கிறான்னு சொல்ல சொன்னீங்க எப்படியா நீங்க கேட்கதா இருந்தா சொல்லுதேன் கேட்கறவங்க கிட்ட தான் நம்ம பேசணும் இப்போதைக்கு நமக்கு வரமா நீங்க சொல்லுங்க நான் கேட்கேன். நான் சொன்னதை கேட்டா உங்களுக்கு வறுமை நீங்கும் சரி பழையபடி செல்வாக்கா இருக்கலாம் சரி சொல்லுங்க ஐயா ஆ, சொல்லுமையா பணங்காசு உங்க கையில வந்து தாண்டவம் ஆடும் தாண்டவம் ஆடுமா ஆ, செல்வாக்கா இருக்குன்னா சரி தாண்டவம் ஆடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நான் சொன்னதை இப்படிலாம் என்ன கேள்வி கேட்டா சரி வராது சொல்லுமையா சொல்லுமையா ஆ, சொல்லுமையா அப்படியா ஐயா என்ன இத பாரும் சரி வீரபாண்டிய தேவருக்கு நேருக்கு நேரா சமமானு நீங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது முடியாது பேசாம வேண்டாம். அவருக்கு ஒரு மகள் இருக்கிறா ஆமா சின்னம்மா சின்னமா இருக்கா அந்த சின்னம்மாவை சரி உங்க மகனுக்கு பெண்ணு கேட்டு போகலாம் நம்ம மகனு பெண்ணு கேட்டா கொடுக்கணும்ல ஐயா அவருக்கு எப்படியா கொடுப்பாரு நமக்கு? ஏன் உங்க மகன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லைம்ல. அவரு கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொண்டவரு நம்மகிட்ட என்ன இருக்கு? அது தெரிஞ்சிருந்தா நீர் அப்படி போய் எதிர்த்து சண்டைக்கு நிக்கலாமா அது நிக்க முடியாது. சரி என்ன செய்ய எதிர் போட்டி போடலாமா அவர் கூட போட்டேன் போட்டு செவிக்க முடியல. இப்ப அதை விட வேற என்ன? ஆளை பார்த்து போய் சண்டைக்கு நின்றுக்க வேண்டாம் அம்மா, என்ன போயிட்டேன் ஏதோ குடும்ப புத்தியில போயிட்டேன். குறுக்கு புத்தி நிறைய இருக்கு உமக்கு இந்த குறுக்கு புத்தியாலேயே அழிய போறீரு அங்க கதையில ஆ, அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்த்தார் இப்ப என்ன பண்ணலாம் இங்கே பெண்ணு கேட்டா இவர் பெண்ணு தருவாரா நீங்களோ நானோ கேட்டா கொடுக்க மாட்டார் ஒருத்தர் ஒரே ஒருத்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்படுவார் அந்த ஒருத்தர் அவர் யாருன்னு சொன்னா பரம்பரை பரம்பரையா காவல் காத்து வாராங்களே சங்கரன் ஆமா அவரை கூட கூட்டிட்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு சரி பொண்ணு கிடைக்கும். பொண்ணு நீங்களோ நானோ கேட்க முடியாது முடியாது. அவர் தான் பெண் கேட்க முடியும் ஆமா, அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா வேணும்டா. உமக்கு என்ன தகுதி இருக்கு நம்மகிட்ட தகுதி இல்ல. நீர் போய் நின்று பேசுறதுக்கு இப்படியே சொல்லி சொல்லி எனக்கு குறைவா பேசுறேன். நானும் சொல்லிட்டேன்ல ஏன் மாறி மாறி சொல்லிடுறேன். கொடலா எங்க பேசுனேன் சங்கடப்படுத்துகிறேன். அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் ஆமா அந்த வார்த்தைகளை எல்லாம் காதால கேட்டு கேட்டு சங்கரன் என்பவரை வரவழைத்தார்கள் ஆமையா ஐயா என்ன இது தொடர்ந்து பகையாகிக் கொண்டே போகக்கூடாது ஆமா பகையாகிக் கொண்டே போனார்களே ஆனால் ஆனால் ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க முடியாது சரி ஜென்ம ஜென்மத்துக்கும் ஜென்ம பகையா வளர்ந்து நிற்கும் ஆமா இந்த சண்டைய நாம ஆ, சட்டுன்னு முடிச்சு வைக்கணும்னா ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சம்பந்தத்தை உண்டாக்கணும் சம்பந்தம் உண்டாக்கணும். ஆமா ஆ, அதனால என்ன எங்க கூட நீங்க வந்து ஆ, அந்த வீரபாண்டிய தேவரிடத்துல சரி பெண்ணு கேட்க எங்க கூட வரணும் நீங்க வந்து சொன்னா வருவீங்களா வாரவங்க தருவாராயே என்ன எதுவும் பேசிட நீங்க தான் பேசணும் ஆமா உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம் சரி பேசுவியா சப்பானி தேவர ஊமையா இருக்கிறீர்கள் இல்ல நீங்க பேசி முடிக்கல அதுக்கப்புறம் வாய் திறக்கணும்னு பாக்கேன். ஐயா நம்ம போகுமா? குடும்பப்பட்டார் அவரே கேட்க மாட்டேங்கிற நீ என்ன இல்ல நான் இப்ப கேப்பாரு உருவப்பட்டவர் இல்லையா? ஒரு மத்தியாள் சொல்லும் போது நாம ஊரே பேச மாட்டேன். அவர் பேசுவார் இப்ப பாருங்க பேசுவியா சப்பானி சும்மா இருக்கா சப்பானி பேசும் சப்பானி பைசாவர் சும்மா இருக்கானா ஒரு பெரிய ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா வத்திசாலு. ஓய் பேசுமியா சரி சங்கந்தி போய் பாப்போமா பெண்ணை கேட்போமா? நானும் வாரம் கூட நான் உங்க கூட நிக்க நீர் எல்லாம் பேசிக்கணும். மூஞ்சிய பார்த்தாலும் பெண்ணு கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க இப்படி சொன்னாலும் எப்படியா தருவாரு? நீங்களே போகும்போது இப்படி சொல்லுங்களா? ஏம்னா உங்க கூட பேசி பழகிறோம் உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தானே தெரியும் நீங்களே
கூட இருந்து வாரம் தலையால வர காலால் தட்டு துரிகளுக்கு சரியா விடு தள்ளு. இப்போ உனக்கா பொண்ணு கேட்கணும். இவருக்கு இல்ல, இவர் மகனுக்கு. இவர் மகனை கேட்டாலே கொடுப்பாரோ இல்லையோ, இவருக்கு வேற பெண்ணா? சரி வாங்க எல்லாருமா போவோம் என்று எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு எங்கு வருகிறார்கள் என்ன வீரபாண்டிய தேவரீடோ அங்க விருப்பம் போல வாராரே. சொல்லுவாரே ஏற்றதொரு வேளையிலே அங்க வருகிறதோர் தருணத்திலே அந்த சங்கரன் என்பவரை கண்ணில் கண்டார் தேவர் மகன். வாங்கோ என்று வரவழைத்தார். அவருக்கு பின்னாலே நம்ம சுப்பையா தேவர் வாரும் ஐயா சுப்பையா தேவரே என்று வரவேற்றார் வீரபாண்டி தேவர். வரவேற்ற தருணத்திலே அவங்க இருவருக்கும் பின்னாலே அந்த சப்பாணி தேவரை தான் அங்கே கண்ணில் கண்டார் வீரபாண்டி. ஜப்பானி தேவரைதான் கண்ணால கண்ட போது அவரோ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு வராரே. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது முகத்து நல்லாதான் இருந்தது. முகம் அலர்ச்சியா சிரித்த முகத்தோட வாங்கன்னு கூப்பிட்டாரு. சப்பானி தேவரை பார்த்தாரு பாருங்க, ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டார். இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் பகையாளியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? வாங்க. பிடிக்கோ பிடிக்கலையோ வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி உட்கார சொல்லணும். அதுபோல இவரு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிலத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அவர் காவல் காத்துட்டு வராரே நிலங்கள், அதுக்கு சொந்தக்காரர் சங்கரன். அவரை அழைத்தார். ஐயா வாங்க. அவன் பெரியவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்களா? கூட சப்பானி தேவர் வேற வந்திருக்காரு. என்ன விவரம்? என்கிட்டயா? யாருக்கு? அவருக்கு என்கிட்ட என்ன காரியம் பேச வேண்டியிருக்கு? சொல்லுங்க. இல்ல இல்ல கேளுங்க. ஆமா என் மகளே. என்ன இருக்காரு? யார் வீட்டு பெண்ணை யாருக்கு? இது மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தமா? இந்த வார்த்தைகளை காதால கேட்ட இந்த வீரபாண்டிய தேவர் அவர் கண்கள் ரெண்டும் தான் சிவக்கே அங்க கடுமையானே கோபம் கொண்டார். சங்கரன் அவர்களை இந்த மேல நான் எம்புட்டு மரியாதை வச்சிருக்கேன். நடந்தது எல்லாம் உங்களுக்கே தெரியும். போயும் சப்பானி தேவர் கூட நீங்க பெண்ணு கேட்டு வரலாமோ? தள்ள முடியல. நீர் பேசாதீரும்.
சப்பானி நீரே பேசுவீங்க. இத பாருங்க, 1000 தான் இருந்தாலும் இப்ப நீங்க வந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியல, எதுவும் பேச முடியல. உங்க முகத்தை பார்க்க, ஆனா நீங்க என் முகத்தை பார்க்கலையே. இந்த கேடுகட்ட சப்பானி தேவர் கூட வந்து பெண்ணு கேட்கல. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? இவரெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்க. இவருக்கு என்ன தகுதி இருக்கு என் வீட்டுல வந்து பெண்ணு கேட்க? இவரெல்லாம் அந்த உலகத்துல இருக்கலாமா? முதல்ல நீங்க சொல்லியும் கேட்காம கூட்டு வந்திருக்காங்களா? போய் சுப்பையா தேவர அப்படியா? போய் சுப்பையா தேவர, உமக்குத்தான் நடந்தது தெரியாதா ஐயா? இந்த சப்பானி கூட நீங்க வரலாமா? 2 பேரும், நீங்க 2 பேரும் மட்டும் வராம இருந்த இந்த சப்பானி தேவர் மட்டும் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற. இப்ப நீர் ஏன் மன்னிப்பு கேட்கிறீ? ரொம்ப மேலதான் நான் கோவத்துல இருக்கேன். நீர் சப்பானி பேசாம இரும். பெண்ணு கிடையாது. ஆமா, சொன்ன உடனே பார்த்தார். வீரபாண்டிய தேவராவது அவர் கேட்ட உடனே வாயிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவன் மகன் இருக்காரு மூத்தவர் வீரப்பத்தேவர், அவருக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். பக்கத்துல இருந்த அருவாளை தூக்கிட்டு சப்பானி தேவரை வெட்டுறதுக்கு வராரு. எங்க இருந்து யார் வீட்டுல வந்து பெண்ணு கேட்டு? சரிப்பா, நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னீங்கன்னா பொறுமையா இல்லன்னு வைங்களேன், ஒரே குத்து. சரி, இருந்தாலும் நம்ம தங்கை, என் தங்கை எப்பேற்பட்டவள்? அவள் இருக்கிற அழகு என்ன, அவளுக்கு இருக்கிற திறமை என்ன? இந்த கேடுகார புத்தி கொண்டவன் இவன் குடும்பத்துக்கு பெண்ணு கேட்டு வரலாமா? அதானே? ஏ சப்பானி தேவரை, என்னைக்கா இருந்தாலும் உன்னை இந்த கையால வெட்டி கொள்ளாம விட மாட்டேன். என் தங்கையவா பெண்ணு கேட்டு வந்த உன் நாக்க துண்டா வெட்டி தூர எறிஞ்சிருத என்று ஆங்கார கோபம் கொண்ட வேளையில் அப்பொழுது இந்த சப்பானி தேவருக்கு என்ன செய்வதனே தெரியவில்லை. ஆமா, வாடிய திருமுகம் மயங்கிய கண்ணீர் போயும் போயும் ஒரு சின்ன பையன் நம்ம கழுத்துல கொண்டு வந்து கத்திய வச்சுட்டானே, வாங்கின அருவாளை கொண்டு வந்து கழுத்துல வச்சுட்டானே. அவன் வெட்டி இருந்தா கூட அந்த இடத்துல உயிர் போயிருக்கும். ஆனா வெட்டாம விட்டுட்டானே. வெட்டாம ஓங்கின அருவாளை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. அது நமக்கு எவ்வளவு அசிங்கம். அதானே? பெண்ணு கேட்டு போன இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலாம். தாரன் தரல, முடிஞ்சது. அதை விட்டுட்டு வெட்டுவேன் குத்துவம்னு வந்து நிற்கான ஒரு சின்ன பையன். பார்த்தா அவருடைய அப்பா வயசுக்கு நான் இருப்பேன், ஆனாலும் மட்டும் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் வீரப்பத்தேவருடைய என் கையில தான். இவனை வெட்டி கொன்னுட்டு இவன் தங்க சின்னம்மாவை எப்படி பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அதே சின்னம்மாவை தூக்கிட்டு வந்து என் மகனுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவருக்கு அவரே சபதம் எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்ட நாளையில் அங்கே ஆங்கார கோபம் கொண்டு அருமையுள்ள மக்களைத்தான் அழகுடையது அவர் மகன். ஆறுதலை தேறுதலை ஆறுதலை அழகோடு சொல்லுவார். அப்படி சொன்ன ஒரு நாளையிலே வீரபாண்டிய தேவரோடு அவருடைய மக்களாடு வீரப்ப தேவருமாய் பெத்தநாயக்க தேவரோடு ஏந்தாயான சின்னமா ஓடது போட்டும் என்று
போனதையும் கம்பா அழகுடைய 4 பேர் அங்கிருக்கும் வயல்களையும் காவலும் கட்டுமா காவலும் கடமையை எழுதுவார அங்கே காவலும் கட்டுமா நடந்து வரும் வேளையில் என்னவெல்லாம் எண்ணி கொண்டு வாராரு குன்னத்தூர் ரெட்டியாரோ நம்மளையே நம்பி இருக்காரு அவருக்கும் இந்த வருடம் நம்மளுடைய காவல்ல நல்ல மகசூல் எடுத்து கொடுக்கணும் சரி அப்படின்னு சொல்லி இந்த வீரபாண்டிய தேவர் மகனாகப்பட்ட வீரப்ப தேவர் வெத்தநாயக்க தேவரோடு அவர் பெற்றெடுத்த மகளாகப்பட்ட தாயாகப்பட்ட அம்மா சின்னமானோடு சரி காவலும் கட்டுமாகவே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா அப்படி வருகின்ற வேளையில் ஆமையா அறுவடைக்கான கால நேரங்கள் கூடி வந்தது ஆமா அறுவடைக்கான காலமும் நேரமும் கூடி வந்தது ஆமா இந்த சப்பானி தேவருடைய மனசுல என்ன வஞ்சகம் வன்மம் ஆ, அதிகரித்து கொண்டே இருக்கு நாளுக்கு நாள் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆ, இவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும் வரும் அந்த வருகின்ற நாளையிலே சரி நாம நினைத்ததை நாமல் முடிக்க வேண்டும் ஆமா என்று எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு ஆமையா ஐயா வீரபாண்டிய தேவர் ஐயா அங்க வீரபாண்டிய தேவர் ஐயா அங்க விருப்பமுடன் ஏதும் செய்ய அந்த அறுவடை காலத்திலே கதிரை தான் அறுத்தூ வீரபாண்டிய தேவரோடு அறுவை மக்கள் மூவரோடு அறுத்த அந்த கதிர்களைத்தான் அந்த மேளமாவடி தன்னதியிலே அந்த களமதிலை கொண்டு சேர்த்து அங்க களமதியிலே அவரோ காவலாயிருப்பாரே நெல்களமதியிலே கொண்டு சேர்த்து கதிரறுத்து கொண்டு வந்து களத்துல வைத்திருக்காங்க சரி ஆனா இன்னும் அந்த கதிர் நெல் கதிரை அடிக்கல அடிக்கணும் அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும் பார்க்கணும் அதுக்கு முன்னாலே என்ன அந்த வயலுக்கு சொந்தக்காரராகப்பட்ட ஆமா சங்கரன் அவர்களுடைய ஆமா குலதெய்வம் என்ன யாரு சப்பானி மாடசுவாமி ஓ சப்பானி மாடசுவாமி சப்பானி மாடசுவாமிக்கு பூஜைகள் எல்லாம் முடித்ததுக்கு பின்னால்தான் காரணம் அடிக்கணும் என்ன செய்யணும் காரணம் அடிக்கணும் ஆமா அது எப்படி நடிக்கணும் காரணம் இப்படி தலையை சுத்தி அடிக்கலாம் இப்படியே அடிக்கலாம் எப்படி அடிக்கணும்னு தான் கேட்டேன் இப்படிதான் அடிக்கணும் எப்படி அடி துணி துவைக்கிற மாதிரி 4 அடி அடிச்சு முடிச்சிடணும் 3 அடிதான் அப்படி இது கூட தெரியல சின்ன பையன் தானே சரி விட்டுருங்க நீங்க பெருசா நினைக்காது ஐயோ பாவம் ஆமா அவங்க வயலுக்கு போனது உண்டா வரப்புல ஏறினது உண்டா வயல் வேலையை செஞ்சது உண்டா எதுவும் கிடையாது அப்பா சம்பாத்தியத்திலேயே உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டாங்க எதுக்கு ஓஹோ சப்புன்னு இருந்தா ஓஹோ அப்போ ஈரப்பதம் இருக்கு போகக்கூடாது கட்டுன்னு கேட்டா அப்பந்தான் உள்ள போகணும் இதுவும் ஒரு பொழப்பு அடே அப்பா கிட்ட ஐயோ பாவம் என்ன விட கோழிக்க விளையாட அப்படி இருக்கும் வேளையில் பார்த்தார் அந்த சங்கரன் அவர்களுக்கு குலதெய்வமாகப்பட்ட ஜப்பானி மாட சுவாமிக்கு பூஜைகளை எல்லாம் முடித்த பின்னாலே நெல் கதிர்களை எல்லாம் அடிக்க வேணுமே என்று சொல்லி
அவரோ நெல் களத்திலே கொண்டு வந்து கதிர்களை எல்லாம் அம்பாரமாக குமித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் வேளையிலே அங்கே என்ன என்ன நடக்குதானா, என்ன நடக்குதானா, ஏற்றதொரு நாளையில மாவடி மாநகரதியில நெல் கதிரை கொண்டு சேர்த்து 12 நாளாக 12 அங்கே காவலாயிருக்கா. அப்படி காவலாயிருக்கும் போது கட்டழகி சின்னம்மா அப்பாவை பார்க்காளே. எந்தகப்பா பொந்தகப்பா எந்தகப்பா என்னுடைய வார்த்தைகளோ, எந்தகப்பா என்னுடைய அப்பா. அப்பா இந்த வயதான காலத்துல நீங்க ஏன்பா விடிய விடிய இப்படி உட்கார்ந்து முழிச்சு கண் முழித்து காவல் காத்து உடம்பைய வீணாக்குறீங்க? பணியில இருக்கணுமா நீங்க? ஆமாண்ணே. அண்ணே நம்ம 2 பேரும் காவல் காப்போம். அப்பாவை போ சொல்லிடுவோம். அப்பா அப்பா சொல்லிருமா? சொல்லிடுவோம். வீட்டுக்கு தான். அவன் பச்சுலமா இப்ப குதிரமா நிக்கிறேன். அப்பா அம்மா வீட்டுல ஒத்தையில இருப்பாங்க. நீங்க போங்க. நீங்க போங்கப்பா வீட்டுக்கு. ஆமா அம்மா போய் காவல் இரு. போய் சாப்பிட்டுட்டு வீட்டுல அம்மாவுக்கு நீங்க துணைக்கு போய் இருங்க. இருங்கப்பா. தூங்காதீங்க. அம்மாவுக்கு துணைக்கு இருங்க. ஆமா வந்து நீங்க வீட்டுக்கே வரல. அம்மா சேர்ந்துதான் உங்களை தேடிட்டாலும் நானும் அண்ணனும் இங்க காவல் காத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாமா இருந்தாலும் நீ ஒரு பெண் மகள், உன்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு நீ காவல்காரு, அண்ணன் இருக்கா, அண்ணன் நீயும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னால எப்படிமா போக முடியும்? நீ பயப்படாதப்பா, அண்ணனும் நானும் பாத்துக்கிடுவோம். அண்ணன் தான் எனக்கு துணைக்கிறேன், அண்ணனுக்கு துணைக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றியோ? சரி, எனக்கும் கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கு. ஆமா, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவாங்க. ரெஸ்ட் எடுத்துவாங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு அப்படியே அதனால எப்படியும் நான் இன்னைக்கு போய் ஓய்வு எடுக்கிறேன். நாளைக்கு நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம். அப்ப இன்னைக்கு நீயும் அண்ணனும் நல்ல முறையில காவல் காத்து வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவாகப்பட்ட வீரபாண்டிய தேவர் அவருடைய வீட்டுக்கு வந்து விட்டார். வந்ததுக்கு பின்னாலே அண்ணனின் தங்கையுமாக அமர்ந்து இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது அம்மா சின்னம்மா சொல்லுதா, அண்ணா அண்ணே இங்க பாருங்க அண்ணே, நான் காவல் காத்து இருக்கிறேன், நான் இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரும்போது எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா, எனக்கு என்னன்னா ஒத்த சப்பானி மாடசாமி எனக்கு துணைக்கு இருக்காரு. அவர் இருக்கும்போது நான் ஒத்தையிலையா இருக்கேன். கம்பு கையில இருக்கு, லைட் இருக்கு, எனக்கு என்ன பயம்? இது கம்பு. எனக்கு என்ன பயம்? நீ போயிட்டு வாப்பா, போயிட்டு வாங்க. நான் எதுக்குள்ள போயிட்டு வா, போயிட்டு காலையில அமர்ந்தோட வந்துரு. அப்படிலாம் ஒண்ணு ஒத்தையில விட்டு போய் எனக்கு மனசு. அண்ணே நான் தான் சொல்லுதம்ல பாத்துக்குவேன். என் மேல நம்பிக்கை இல்ல, நீ போயிட்டு வாண்ணே. பாவம், நானாவது கொஞ்ச நேரம் அசந்து தூங்கி இருப்பேன், நீ அப்படி தூங்குனது கூட கிடையாது. சரி, நீ தூங்கு, தூங்காம போ. ஐயோ பாவம், கடைக்குட்டி நம்ம தம்பி தானே, அவனை விட்டுரு, அவனே பேசாதனே. வேணா அவனை 4 அடி நீ அடிச்சுக்கோ. ஆமா, ஆனா பேசாத. ஐயோ பாவம். ஆமா, உடனே பார்த்தார் அண்ணனாகப்பட்டே வீரப்பத்தேவரும் தங்கையை பார்த்தார். அம்மா சின்னம்மா, அண்ணன் போயிட்டு சாப்பிட்டுட்டு வாரேன், நீ சொன்னேன்னு தான் போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் நீ கவனமா இருக்கணும், சரியா? எது ஒண்ணுனா அண்ணான்னு கூப்பிடு, என்னான்னு உன் முன்னால வந்து நான் நிற்பேன் என்று சொன்ன வேளையில் பார்த்தால் என் தாயாகப்பட்ட சின்னம்மா அண்ணனையும் வீட்டிற்கு உணவருந்து அனுப்பிவிட்டு என் தாயான சின்னமாளோ, தாயான சின்னமாளோ அவளதானே என்ன செய்வாளாடா? ஏ சின்னமாளோ, அவளோ அண்ணனையும் அனுப்பிவிட்டு
சின்னமாளோ அவ என்ன என்ன சொருபத்தோட அம்மா சொருபத்தோட அங்க இருப்பாளே சின்னமாளோ அண்ணே வீரப்ப தேவரோட வெள்ள வேட்டியத்தான் எடுப்பாளே வெள்ள வேட்டியத்தான் கட்டுதாளே அண்ண சட்டையத்தான் போடுவாளே ஒரு துண்டதையும் கையில் எடுப்பா அவ தடையதிலே தளப்பாகை அம்மா வட்ட நல்ல தளப்பாகை தளப்பாகை அங்க வடிவழகி கட்டுவாளே ஒரே கையதிலே அறிவாளா அம்மா வீட்டருவா கையில் எடுப்பா கையில் விளக்கதையும் தான் எடுப்பா அம்மா குத்து கம்பு தான் எடுத்து எங்க குளங்காக்க வந்த மகா ஏ தரணி எல்லாம் ஆள வந்தே ஏ ஆள வந்தே எங்க தாயானே சின்னமாளோ கையில் எடுத்தா அம்மா வீட்டருவா குத்து கம்பு கை விளக்கதையும் தான் எடுத்து அவ வெள்ள வேட்டி சட்டை போட்டு அவ வட்ட நல்ல தளப்பாக கட்டி அம்மா தளப்பாக கட்டி அவ வாராளே காவலுக்கு சிங்கம் போலே நடந்து வாரா சீமை எல்லாம் ஆள வந்தே தேவியான சின்னமாளோ அவள் ஆன போலே அலறுவாளே ஏ அரங்கிலியா சின்னமாளோ அம்மா ஆன போலே அலறுவாளே அலறுவாளே அவள் அங்கோ இங்கோ ஓடுவாளே ஏ சின்னம்மா அம்மா பூனை போலே பதுங்குவாளே ஏ பதுங்குவாளே தாய் புளிப்பாய்ச்சல் பாயுவாளே அம்மா நெல்களத்தை சுட்டி பார்த்து அவளுக்கு இருக்காளே எங்க கட்டழகி சின்னமாளோ நெல் அம்பாரோ பக்கம் வரா நெல் அம்பாரோ முக்கதிலே அவ வீட்டருவா குத்து கம்பை அம்மா விருப்பம் போலே தானே வைத்தா கை விளக்கை தான் அணைத்தூ ஏ சப்பாணி மாடனைத்தா சப்பாணி மாடனைத்தா தாய் சின்னமாளோ வணங்குதாளே ஏ ஆண்டவனே சப்பாணி மாடா நெல்கதிருக்கு காவலாக நான் வந்ததொரு வேளையில ஐயா எந்தனுக்கு காவல் நீதான் எனக்கு காவல் நீதான் இரு கரங்கூப்பி வணங்கி நிற்க ஏ சப்பாடி வாடா
நல்ல தலைய வைப்பாள் அவள் வடக்கு நல்ல காலை நீட்டி ஏ காலை நீட்டி என்ன வடிவழகி படுத்திருக்கா அவளோ வெள்ள வேட்டி சட்டையோடு அவ வட்ட நல்ல தளப்பகையா வீட்டருவா குத்துக்கம்பு அம்மா பக்கம் வைத்து படுத்திருக்கா ஒரு ஆணை போலே படுத்திருக்கா அங்க படுத்திருக்கா ஆதி சக்தியானே சின்னமாளோ அம்மா படுத்திருக்கும் வேலையில என் தாயானே சின்னமாளா அம்மாவுக்கு கரும வேணை புடதியில அங்க கை கோர்த்து தள்ளுதையா அந்த ஜென்ம வேண விடதியில என் தாய்க்கு படதியில ஐயா செவி சேர்த்து தள்ளுதையா ஏ சின்னம்மா அவள் ஜென்ம வினை விடதியிலே சேர்த்து தள்ளுதையா தள்ளுது என் தாயானே சின்னமாளோ அவதற்கு தலையோ வடக்க காளோ காளோ வடக்க காளோ வைத்து வடிவழகி உறங்குறாளே அம்மா படுத்திருக்கும் வேலையிலே அந்த சரிகார சப்பானி தேவை அவர் எண்ணாத எண்ணமெல்லாம் பாவி எண்ணிக்கொண்டு வாரானே அந்த குடிகெடுத்த சப்பானி தேவர் அங்க சப்பானி தேவர் கூட மகன்களையும் அழைத்து வாரா சப்பாடி தேவை கூட மகன்களையும் வளைத்து கொண்டு வாராரே களமதிலே அப்போ வடிவழகி சின்னமாளோ அவ வெள்ள வேட்டி சட்டையோடு அங்க தளப்பாக தானும் கட்டி அங்க தங்கமாக படுத்திருக்கா இந்த சண்டாளே பாக்கானே அவள பெண்ணு என்று அறியலையே பெரும் பாவியானே சப்பானி தேவை அந்த சின்ன மாளின் அண்ணனானே ஏ வீரப்ப தேவர் என்று இந்த சண்டாளே மனதில் எண்ணி அவள பெண்ணு என்றும் அறியாம அவ ஓங்கினதோர் அறிவாளாளே ஓங்கிய அறிவாளாளே சின்னம்மா கழுத்ததிலே வெட்டுதாரே அவட ஓங்கியதோர் அறிவாளாளே சின்னம்மா கழுத்ததிலே வெட்டும் போது அவ தளதனியா உடல் தனியா அம்மாவுக்கு உடல் தனியா அங்க தத்தளித்து தவிக்காளே அப்படி வெட்டுப்பட்ட நேரத்திலே என் தாயானே சின்னம்மாளி அம்மா தலையதுதான் தானே அங்கு நெல் அம்பாரோ தன்னதைத்தான் அவ முக்காடோ மூணு தரோ அம்மா மூணு தரோ அங்க குழவ போட்டு சுத்தி வாரா
அந்த சப்பானி தேவருமா அண்ணன் அவர்களோட மகன்களுமா அங்க ஏறெடுத்து பார்க்காரே அவள் ஆணு என்று நினைத்தோமே நாம நினைத்தோமே இவ பெண்ணாக இருந்திருக்கா ஏன் தாயானே சின்னமாளோ அன்னை அம்மாளோட தலையதுதான் ஆண்ட சாமநாடு சாமத்திலே நல்ல கதிய ராம நேரத்திலே நன்று சென்று நன்றருக்கோ அந்த நடுச்சாம நேரத்திலே என்ன காற்றடித்து இளைய செய்யா அங்கு காவு கொள்ளும் வேளையிலே ஏன் ஜாமமான ஜாமத்திலே ஐய 12 மணியளவில் 12 மணியளவில் தாயின் தலையத்தாரே வெட்டினார்கள் அப்படி வெட்டுப்பட்டு தலையதுதான் அங்க தலையதுதான் அது குழவை போட்டி வருகுதையா அந்த மேளமாவடி தன்னை விட்டு தாயை சின்னம்மாளோ தலையதுதான் கீழமாவடிக்கு வருகுதையா கீழமாவடிக்கு வாரபோது இங்க வாரபோது ஐயா என்ன நடக்குதானா கீழமாவடிக்கு வருமளியில் இந்த உடை மரம் தன்னதிலே ஏதன்னதிலே சின்னம்ம தடமுடியும் சிக்கிடுமா கீழமாவடிக்கு வருமளியில் உடை மரம் தன்னதிலே என் தாயானே சின்னமாளி ஒரு பாகம் தளமுடிதான் ஒரு பாகம் தளமுடிதான் இந்த உடை மரத்தில் சிக்கிடுமா அவ உடை மரத்தில் தலைமுடியோ ஏற்றிக்கு கொண்டே காரணத்தான் என் தாயானே சின்னமாளோ அவளால நகலத்தானே முடியலையே அப்படி நகலத்தானே முடியாம அந்த உடை மரத்தில் முடியும் சிக்கி அந்த முடியும் சிக்கி அவ போடுதாளே குலவசத்தோ அப்படி போடுகின்ற குலவை சத்தோ குலவை சத்தோ அம்மா அப்பாவோட காதில் கேட்டா அப்படி குலவை சத்தோ காதில் கேட்டு ஐயா வீரபாண்டிய தேவருமா அவர் மனைவியானே வெள்ளையம்மா அவர் மூத்த மகனானே வீரப்ப தேவர் அங்க இளைய மகனானே பெத்தநாயக்க தேவர் ஏ அம்மா அப்பா அண்ணன் தம்பி மேள மாவடி தன்னை விட்டு அவர் வீட்டு வாசலுக்கு வாராரே மகா சின்ன மாவின் குரலை கேட்டார் ஒரு குலவ சத்தம் காதில் கேட்டு அந்த சத்தம் கேட்கும் திசையை நோக்கி
சத்தம் கேட்கும் திசையை நோக்கி தாயும் தகப்பனுமா ஓடி வாரா என் தாயாகப்பட்ட அம்பிகை சின்னம்மா நடுச்சாம நேரத்திலே சதிகார கும்பல் ஜப்பானி தேவர் அவர்களுடைய அந்த கேடு கொண்ட புத்தியின் காரணமாக ஆனென்று நினைத்து அவர்கள் வெட்டிய வெட்டானது என் தாயாகப்பட்ட சின்னம்மாளுக்கு தலை தனியாக உடல் தனியாகவே துண்டு துண்டா போகுது. அப்போ தலை எங்க இருக்கு? ஆமா, மேல மாவடியில இருந்து கீழ மாவடிக்கு வரும் வழியில உடை மரத்திலை கொண்டு வந்து தலைமுடியானது சிக்கிக்கொண்டு இந்த இடத்தை விட்டு அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. அம்மாவுடைய உடல் எங்க இருக்கு? மேல மாவடியில எங்க இருக்கு? நெல்களத்துல இருக்கு. அம்மா அங்கதானே காவலுக்கு இருந்தா. அந்த நெல்களத்திலேயே அம்மாவுடைய உடலானது இருக்கு. நடுச்சாம நேரம் எத்தனை மணி? 12 மணிக்கு வெட்டுப்பட்ட உடலானது காலையில மணி என்ன ஆகுது? சரியா சொல்லுங்க. ஆமா, கிட்டத்தட்ட 3 மணி ஆக போகுது. இதுவரைக்கும் அம்மாவுடைய உயிரானது பிரியவில்லை. அந்த உயிரானது பிரியாமல் உடைமரத்திலை தலைமுடியானது சிக்கிக்கொள்ள இவள் ஓடுகிறாள். குலவை சத்தோ உழவ சத்தத்தை கேட்டது நம்ம மக சின்னம்மா குரலாயிருக்க. எங்கிருந்து கேட்கணும் தெரியலையே. இந்த நேரத்துல குலவ சத்தம் கேட்கன்னு சொல்லி தாயன் தகப்பனும் தமையன் தம்பியோடு அங்கிருந்து சத்தம் கேட்கிற தசையை நோக்கி வாராங்க. அப்படி வருகின்ற வழியில் கீழ மாவடிக்கு வரும் வழியில இந்த உடை மரத்திலை என் தாய் சின்னம்மா தலைமுடியானது சிக்கிக்கொண்டு அவள் போடுகின்ற குலவ சத்தத்தை காதாலே கேட்டு நேர உடமரத்துக்கு அடியில வந்து பார்த்தா அம்மா எப்படி இருக்கா? தலை இல்ல, உடல் இல்ல, உடல் இல்லாத தலையோடு இருக்கிறார். அவள் தலையை மட்டும் கண்ணாலே கண்டபோது பெற்றெடுத்த தாய் மனசு தாங்குமா? மகளுடைய நிலையை கண்டு பெற்றெடுத்த மாதாவாகப்பட்ட இந்த வெள்ளையம்மா அவள் அடித்து நல்ல விழுந்தாளே. அடித்து நல்ல விழுந்தாளே. அவளோ ஆபரணம், அவளோ ஆபரணம் அறந்து விழ அவளோ முட்டி முட்டி அழுதாளே. அம்மா முட்டி முட்டி அழுதாளே. அவளோ முத்து மாலை, அவளோ முத்து மாலை என் மகளே சின்ன மாலே உனக்கு எந்த விதி வந்ததென்ன? உன்னை பெற்றெடுத்த அருமை என்னே. அம்மா பேர் கொடுத்த நேர்த்தி என்ன? உன்னை பெற்ற
தேர்ந்தெடுத்த அருமை என்ன யார் கொடுத்த நேர்த்தி என்ன உன்னை வைத்திருந்த அருமை என்ன அம்மா வளர்த்த ஒரு நேர்த்தி என்ன ஏ என் மகளே சின்னமாளோ உனக்கு வரப்போதான் தலகாணி அம்மா வரப்போதான் தலகாணி ஏ எந்த மகா சின்னமாள உனக்கு வாமடையோ உனக்கு வாமடையோ அஞ்சு மச்ச அம்மா வரப்போதான் தலகாணி ஏ என் மகளே சின்னமாளே உனக்கு வாமடையோ உனக்கு வாமடையோ வஞ்சி மெத்தை உனக்கு புள்ளோதான் தலகாணி யாமா புள்ளோதான் தலகாணி ஏ என் மகளே சின்னமாளே உனக்கு புழுதி மண்ணோ உனக்கு புழுதி மண்ணோ அஞ்சு மச்சை அம்மா புள்ளோதா தலகாணி ஏ என் மகளே சின்னமாளே உனக்கு புழுதி மண்ணோ உனக்கு பஞ்சு மெத்தை அம்மா உன்னழகே நான் மறந்து இந்த உலகத்திலே வாழலாமோ அம்மா நீ இல்லா உலகத்திலே நாங்கள் இங்கு வாழலாம் அம்மா பட்ட மரம் இங்கிருக்க நானோ பட்ட மரம் இங்கிருக்க ஏ என் மகளே சின்னமாளை நீயோ பட்ட மரம் நீயோ பட்ட மரம் சாய்ந்ததென்ன நீயோ பட்ட மரம் சாய்ந்ததென்ன அம்மாத்துக்கு அந்த பூரம் அலங்காத சந்தி மரம் தாயை அண்ட நீளும் இல்லை எங்களுக்கு அண்டதான் நிழலும் இல்லை மகளை ஆதரிக்க எங்களை ஆதரிக்க யாரும் இல்லை அம்மா குளத்துக்கு அந்த பூரம் குளங்காத தந்தி மரம் நாங்க குடியிருக்க நிழலும் இல்லை அம்மா குடியிருக்க நிழலும் இல்லை எங்களை கொண்டனைப்பார் யாரும் இல்லை
அம்மா கையில் நான் கிளி வளர்த்து அதனக்கரையோரோ பறக்க விட்டேன் அம்மா கரையோரோ பறந்த கிளி அம்மா கரையோரோ பறந்த கிளி என் கையில் வந்து சேரலையே. அம்மா கரையோரோ பறந்த கிளி என் கையில் வந்து என் கை நாணமடியில் நான் கிளி வளர்த்து அம்மா மலையோரோ பறக்க விட்டேன் அது மலையோரோ பறந்த கிளி அம்மா மலையோரோ பறந்த கிளி ஏ என் மகளே சின்னமாளோ ஏன் மடியில் வந்து மடியில் வந்து சேரலையே என்று தாயாகப்பட்ட இந்த அம்மா வெள்ளையம்மா ஆமா தன் மகளாகப்பட்ட சின்னம்மா இருக்கும் நிலையை பார்த்தால் ஆமையா வெட்டுப்பட்ட என் தாயாகப்பட்ட சின்னம்மா ஆமா 12 மணிக்கு வெட்டுப்பட்ட உடலானது ஆமா உடலை விட்டு ஆமா அந்த தலையானது தான் விரிந்து ஆமையா 3 மணி வரைக்கும் அம்மாவுடைய உயிர் பிரியல ஆமா அம்மாவுடைய உயிர் பிரியல அதனால பார்த்தா தாயாகப்பட்ட வெள்ளையம்மா ஆமா மகா தவித்து கொண்டிருப்பதை பார்த்து தாங்க முடியாம பெற்றெடுத்த தாய் புலம்பி தவிக்க ஆமா அப்பொழுது பார்த்தால் என் தாயாகப்பட்ட சின்னம்மா அம்மா அழாதீங்க வேண்டாம் யாருமே அழக்கூடாது ஆமா யாரும் அழக்கூடாது அழவே கூடாது ஆமா அது மட்டுமில்லை என்ன வெட்டுப்பட்டு இறந்தவள் என்று யாரும் என்னை எண்ணி விடவும் கூடாது வேண்டாம் அம்மா என்ன என் உடலையும் என் தலையையும் ஒன்னாக சேர்க்கவும் கூடாது சரி உடலையும் தலையும் ஒண்ணா சேர்க்க கூடாது தலையவும் ஒன்னா சேர்த்து வைக்கவும் கூடாது சரி வெட்டுப்பட்டு மாண்டவள் என்று சொல்லி யாரும் என்னை எண்ணி விடவும் கூடாது ஆமா அதனால என்ன எப்படி நான் நெல் களத்தை எல்லாம் காவல் காத்து வந்தேனோ ஆமா அது போலவே என் மக்களை எல்லாம் நான் பாதுகாப்பேன் என்று தாய் தகப்பன் ஆமா அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்தால் ஆமையா அப்பவும் இந்த உடை மரத்துல இருந்து அம்மாவால நகல முடியல சரி அப்படி நகல முடியாமல் இருக்கும்போது என் தாயான சின்னம்மாளோ தாயான சின்னம்மாளோ அவ வடக்கத்தி அம்மனைத்தான் அழைப்பாளே அப்போ வடக்குத்தி அம்மனை தான் அழைக்காளே ஏ அம்மா அம்மா வடக்குத்தியா கீழ மாவடிக்கு வந்தேன் அம்மா இந்த உடை மரத்தில் முடியும் சிக்கி நகல முடியாம தவிக்கேன் அம்மா எனக்கு இருக்க இடமோ வேணும் அம்மா என்னை வணங்க மக்களும் வேணும் அம்மா என்று வடக்குத்தி அம்மனையும் கேட்ட போது என் தாயான வடக்குத்தி அம்மா தாயான அவ தானே அங்கு ஏது சொல்வார் ஏவாடி அம்மா சின்னமாளே அம்மனாயிருக்கும் இடத்திலிருந்து எனக்கு ஒரு பாகம் தொலைவதிலே நம்ம மேற்கு திசையில் இருந்த யானால் கீழ
இந்த மாவடி மாநகரத்திலே என்னை வணங்கி வருகின்ற தேவர் மக்கள் நம்ம தேவர் மக்கள் அவங்க உந்தனையும் வணங்குவார்கள். என்று தாயான வடக்குத்தி அம்மா வடிவழகி சின்னமாளுக்கு அவ வாக்கு வரமோ கொடுப்பாளே. அம்மாக்கு வரோ மலைக்கு வரோ தாய் கொள்ளுவாரோ வெல்லுவாரோ அவ கொடுக்குவாரோ எடுக்குவாரோ அங்க கோடி நல்ல வரங்கள் வாங்கி அம்மா வரங்கள் வாங்கி ஏன் தாயான சின்னமாளு இந்த உடை மரத்து அடியதிலே அடியதிலே அம்மா சின்னமாளோ கொடுவிருக்கா. அவளது ஆயுதகப்பள் இடமதியிலே நான் வெட்டுப்பட்டு மாண்டேன் என்று உங்க மனமதியிலே எண்ணாம கண்ணி தெய்வமாக வணங்கினாக்கள் நான் நெல்களத்தை காப்பது போ நெல்களத்தை காப்பது போ அம்மா மக்களையும் பாதுகாப்பே நான் காப்பது போ. என்று அம்மையான சின்னமாளோ அவ அள்ளி வரோ கொடுப்பவளா ஆதிசக்தியாக இருக்காளே. தாய் சின்னமாளோ வந்திருக்க இந்த அம்மாளுக்கு எதிர்புறமா அங்க வாராரே சப்பாடி வாடே அம்மா சின்ன அம்மா வாசலில சின்னம்மா வாசலில சப்பாடி மாட சுவாமி காவலையா. இந்த மாவடி மாநகரில் ஊருக்கு வடக்கையல்லோ ஊரணி கரை பக்கத்தில் உடைமரம் தன்னதிலே என் தாயான சின்னவாடு அள்ளி வரம் கொடுப்பவளா வாக்கு வரம் கொடுப்பவளா என் வடிவழகி சின்னமாடு அவ போல வாழ வைக்கும் வணங்கி வரும் மக்களையும் அவ வாழ வைக்கும் தெய்வமாக என் தாயான சின்னமாடு இங்கு சந்தோஷமாய் கொழுவிருக்க அம்மையான சின்னமாடு அவ அள்ளி வர கொடுப்பவளா அம்மா ஆதிவர சக்தியாக அவ சொல்லி வர கொடுப்பவளா நம்ம சோதனையை தீர்ப்பவளா அவ அள்ளி வர கொடுப்பவளா நம்ம ஆபத்தையும் தடுப்பவளா இவ கேட்ட வர கொடுப்பவளா வரும் கேடுகளை தவிர்ப்பவளா அவ தீராத நோயெல்லாம் தாய் திருநீரால தீர்த்து வைப்பா. அம்மா மாறாத நோயெல்லாம் அவ மஞ்சனையால் மாத்துவாளே. அவ குங்குமத்தை கொண்டல்லவோ அவ கோடி நல்ல வரம் கொடுப்பா. என் தாயான சின்னமாடு இந்த மாவடி நகரதிலே இந்த ஊரணி கரை பக்கம் அவ உடைமரத்து அடியதிலே அவன் நெல்களத்தை காத்ததை போல் இந்த மக்களையும் காக்குவோரி அவ கலியுக தெய்வமாக அவ சக்தியாக கொழுவிருக்க என் தாயான சின்னமாடு யாத்தா ஒன்ன போல தேவதையே இந்த உலகத்தில பார்க்கலையே இந்த ஊரெல்லாம் உன் பேரு நம்ம உலகமெல்லாம் உன் புகழி இந்த நாடெல்லாம் உன் பேரு அவ நகரமெல்லாம் உன் புகழி என் தாயான சின்னமாடு அவ ஆடுவாளே பாடுவாளே அவ ஆதாளி போடுதாளே என் அம்பிகையா சின்னமாடு இந்த மாவடி மாநகரத்திலே என் தாயாகப்பட்ட அம்பிகை சின்னம்மா
இந்த ஊரணைக்கரை பக்கத்தில் உடை மரத்துக்கு அடியிலே ஆமா நெல் கதிர்களை காத்தது போல் மக்களை காக்கும் கலியுக தெய்வமாக ஆமையா ஆதிபராசக்தியாகப்பட்ட சின்னம்மா ஆமா வணங்கி வருகின்ற மக்களுக்கெல்லாம் ஆமா வாக்கு வரங்கள் கொடுக்குகின்ற சரி வடிவழகியாக ஆமா சொல்லி வரம் கொடுத்து சோதனைகளை தீர்ப்பவளாக ஆமையா அள்ளி வரம் கொடுத்து ஆபத்துக்களை எல்லாம் தடுப்பவளாக சரி ஆதிபராசக்தியாகிய ஆமா அம்பிகை உமையவள் சின்னம்மா ஆமா என் மக்களே கண்மணியே ஆமையா எட்டுப்பட்டு மாண்டேன் என்று சொல்லி யாரும் மனதிலே எண்ண வேண்டாம் வேண்டாம் என்னை தெய்வமாக வணங்கி வந்தீர்களே ஆனால் ஆனால் நெல்களத்தை நான் எப்படி பாதுகாத்து வந்தேனோ ஆமா அதுபோலவே என்னை வணங்கு மக்கள் அனைவர்களையும் நான் பாதுகாத்து வருவேன் ஆமா வருடம் ஒரு குடை கொடுத்து அப்படி இருக்கும் வேளையில் ஆமா ஐயா இந்த தாயாகப்பட்ட அம்பிகை சின்னம்மாள் சின்னம்மா தெய்வமாக குழுவிருந்து வருகின்ற இந்த ஆலயத்திலே சரி மாண்ட தெய்வமாக ஆமா ஐயா சுப்பையா தேவரும் வந்து குழுவிருந்து வருகிறார் ஆமா இந்த ஐயா சுப்பையா தேவர் ஆமா எப்படி என்ன விதமாக மாண்டு மடிந்தாரையானால் எப்படி இந்த மாவடி அருகே உள்ள ஆமா கட்டப்புலி சுடுகாட்டில் சரி சங்கத்தேவருக்கு தம்பிதான் இந்த சுப்பையா தேவர் ஆமா அவர் மாடு மேய்க்க போயிருந்தார் அப்படி மாடு மேய்க்க போகும்போது ஐயா சுப்பையா தேவர் தோசை கொண்டுட்டு போயிருக்காரு மத்தியான சாப்பாட்டுக்கு தோசை அப்பவுமே தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா அப்போ தோசையை கொண்டு சென்று ஆமா சாப்பாட்டு வேளையில தோசையை சாப்பிட்டிருக்காரு சரி சாப்பிட்டு முடிச்சதும் தண்ணி தாகம் ஆ, தண்ணி தாகம் தாங்க முடியல சரி தண்ணி குடிக்கணும்னு சொல்லி தண்ணி குடிக்கலாம் என்று சொல்லி கிணத்துக்கு வராரு ஆ, அப்படி. ஆ, எங்கேயோ அப்படி கிணத்துல வந்து தண்ணீர் குடிக்க சென்றார் தண்ணீர் குடிக்க சென்றவர் தவறி விழுந்தார் தண்ணிக்குள்ள தண்ணீரிலே தவறி விழுந்த மகனுக்கு நீச்சல் தெரியல நீந்த தெரியாம மூச்சடக்கி மூழ்கி இறந்து போனார் அவரையும் சக்தியாகவே நினைத்து என் தாயாகப்பட்ட சின்னமாலை வணங்கி வரும் அத்தனை வகையராக்களும் அவரையும் சவாரி அம்மனுக்கு வலதுபுறம் இளைய மாவடி கிராமத்திலே ஐயா நாராயண தேவர் பெருமாத்தாள் இருவர்களுக்கும் பிறந்த மகன் ஐயா மாடசுவாமி தேவர் 15 வயது அந்த 15 வயது இருக்கும் பொழுது ஊருக்கு கிழக்கே தென்களம் குளத்துக்கரையிலே ஆடு மேய்க்க போகும்போது மதியம் தண்ணீர் தாகத்திற்கு குடிக்க போயிருக்கிறார் தண்ணி குடிக்கும் போது தவறி விழுந்து வன்கொலையாக தென்களம் நாராயண தேவர் கிணற்றிலே இறந்து விட்டார் அவருக்கும் இந்த மாவடி சவாரி அம்மனை நிலையத்தோடு கொடை பூஜையெல்லாம் நடத்தி வருகிறார்கள் அதோடு நான் மாடசுவாமி தேவர் ஐயா அவர்கள் இந்த ஐயா சுப்பையா தேவர் அதோடு ஐயா நாராயண தேவர் இப்போ நானா மாடசுவாமி தேவர் இந்த நாராயண தேவர் அண்ணார்களுடைய மகன்தான் மாடசாமி தேவர் இவர் சின்னஞ்சிறு வயதிலே ஆடு மேய்த்து வந்து கொண்டிருந்தார் அவர் ஊருக்கு கிழக்கு முகமாக ஆடுகளை மேய்ப்பதற்கு சென்றார் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மற்ற மக்களும் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்க அனைவரும் செல்லாங்குச்சி விளையாண்டார்கள் அப்படி செல்லாங்குச்சி விளையாடி கொண்டிருக்கும் போது செல்லாங்குச்சி விளையாடி முடித்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க ஊருக்கு கிழக்கே உள்ள அண்ணலை கோவில் கீழ்புறம் நாராயண தேவருக்கு கிணறு ஒன்று உள்ளது அந்த கிணற்று அருகே சென்று செல்லாங்குச்சி விளையாடி முடித்துவிட்டு கிணற்றுக்குள்ள நிற்கும் பொழுது கல் தடுக்கி தலையிலே விழுந்தது கல் தலையிலே விழுந்தவுடனே தண்ணிக்குள்ளே இவர் விழுந்து மூழ்கி இறந்து போனார் அப்படி இறந்து போன ஐயா நானா மாடசுவாமி தேவர் ஐயா அவர்களுக்கும் சக்தியாகவே இழந்தார் சக்தியாக இழந்த அவரை அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களும் ஒன்று கூடி சக்தி உருவமாக ஊருக்கு வடக்கே உள்ள சின்னம்மாளுக்கு இடதுபுறமாகவே வந்து அவருக்கும் நிலையத்தை போட்டு ஐயா மாடசுவாமி தேவரோடு ஆண்ட தெய்வமாகப்பட்ட சுப்பையா தேவர் நாராயண தேவருமாக என் தாயாகப்பட்ட சின்னம்மாள் அமர்ந்திருக்கும் இந்த ஆலயத்திலே அவர்களுக்கும் நிலையத்தை போட்டு அம்பாளுக்கு கோவில் கொடை திருவிழா நடக்கும் போது அவர்களையும் காக்கும் தெய்வமாகவே வணங்கி வருகிறார்கள்.